ஹாய்ங்க. சாட்டர்டே ஈவினிங் வந்து மேடம் வந்து சும்மாவே கீழே இறங்க மாட்டாங்க. இன்றைக்கி வேறு அவங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. சொல்லவா வேணும், இடுப்புலேருந்து இறங்கவே மாட்டாங்க. நானும் அந்த மைண்ட் செட்லேயே தான் உள்ளே தூக்கிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. மேடம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. அந்த கொஞ்ச நேரமே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, ஸோ காலையில் வர சீக்கிரம் எழுந்திரிக்கணும் கோவிலுக்கு போகிறதுனால. ஸோ அதனால் சிம்பிளாக இட்லி தேங்காய் சட்னி மட்டும் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களாம் செஞ்சுட்ருந்தோம். காலையிலேயே ஒரு ஷிஃப்ட்டு துணி துவைச்சி முடிச்சிட்டேன். அதை வந்து ஈவினிங் அது வந்து காஞ்ச துணிலாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் மேலே வர கொஞ்சம் துணிலாம் துவைச்சி போட்டிருந்தோன்னா அதையும் எடுத்துகிட்டு போய் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் விளையாட வச்சுட்டு அப்படியே வந்து நாளைக்கு போடுறதுக்கு துணி எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். நாளைக்கு வந்து எதுக்கு கோவில் போகிறோன்னா, தம்பிக்கு வந்து ஃபீவராக இருந்துச்சுல, அப்போ வந்து மாமியார் வந்து வேண்டிக்கிட்டாங்க. அவன் சுத்தமாக நடக்க முடியாமல் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து சீக்கிரம் சரியாயிடுச்சுன்னா வந்து கோவிலில் வந்து பொங்கல் வச்சு மொட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மொட்டை போடுறோன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்களா. எந்த கோவில்னால் பெரியபாளையத்தில் இருக்க அந்த பவானி அம்மன் கோவில், அந்த அம்மன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டாங்க அவங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸாகவே போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஓகேவாக இருக்கிறதுனால சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாய்ங்க.